Hello aspirants, welcome to our channel Way to Get Hope. நம்ம இன்னைக்கு February 17 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியக்கூறுகளை ஆராய யார் தலைமையில் குழு ஏற்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் பார்க்கலாம். ராம்நாத் கோவிந்த், அனுராக் தாக்கூர், நிர்மலா சீதாராமன், திரௌபதி முர்மு. இதற்கான ஆன்சர் ராம்நாத் கோவிந்த். ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த திட்டத்திற்கு தொடர்பான சாத்தியக்கூறுகளை ஆராய்வு செய்வதற்காக முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் மத்திய அரசு ஒரு குழுவை அமைத்துள்ளது. இந்தியாவில் 1967 வரைக்குமே மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே டைமில் தான் எலெக்ஷன் நடத்திட்டு இருந்தாங்க. 1968-69 சில ஸ்டேட்டில் அரசுகள் கலைக்கப்பட்டிருக்கும். அதனால் அந்த நடைமுறை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது. அகைன் 1970 மக்களவை லோக்சபாவில் அவங்களோட பதவிக்காலம் 5 வருஷம் முன்னாடியே ஓராண்டுக்கு முன்னதாகவே அந்த கவர்மெண்ட் கலைக்கப்பட்டதால் 1971 இடைக்கால தேர்தல் நடத்தப்பட்டிருக்கும். இந்த சூழலெல்லாம் பார்த்து மத்திய பாஜக அரசு 2014 என்ன சொன்னாங்கன்னா, மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவதற்கான வழிமுறை உருவாக்கப்படும்னு அறிவித்திருந்தாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேர்தல் நிதி பத்திரங்கள் எந்த வங்கியால் வழங்கப்படுகின்றன? ஆப்ஷன் பார்க்கலாம். ஆர்பிஐ, எஸ்பிஐ, ஐசிஐசிஐ, செபி. இதற்கான ஆன்சர் எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இந்த தேர்தல் நிதி பத்திரங்களை வழங்குறாங்க. தேர்தல் நிதி பத்திரங்கள்னா என்னன்னா, அரசியல் கட்சிகள், தனிநபர்கள் மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்களிடமிருந்து நன்கொடை பெறுவதற்காகவே உருவாக்கப்பட்டது தான் இந்த தேர்தல் நிதி பத்திரங்கள் திட்டம். இந்த திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2017-18 மத்திய பட்ஜெட்டில் கொண்டு வந்தாங்க. 2018 இது அமலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இந்த தேர்தல் பத்திரங்களை 1000, 10,000, 1 லட்சம், 10 லட்சம் மற்றும் 1 கோடி ரூபாய் மதிப்புகளில் வெளியிடுகிறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. நாடு முழுவதும் மொத்தமே 29 பிரான்ச் மட்டும்தான் இருக்குது. எந்தெந்த மந்த்னா ஜனவரி, ஏப்ரல், ஜூலை மற்றும் அக்டோபர் மாதங்களில் வெறும் 10 நாட்களுக்கு மட்டுமே இந்த தேர்தல் நிதி பத்திரங்கள் விற்கப்படும். இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தேர்தல் நிதி பத்திரம்ன்றது அரசியல் அமைப்பிற்கு விரோதமானது, எதிரானது. இது ஆர்டிகல் 14 வயலேட் பண்ணுதுன்னு சொல்லி இதை ரத்து பண்ணிட்டாங்க. எஸ்பிஐ வங்கிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. என்னென்னா, தேர்தல் பத்திரங்களை வழங்குவதை உடனடியாக நிறுத்துமாறு எஸ்பிஐ வங்கிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்தியாவின் முதல் எமர்ஜென்சி ஹெலிகாப்டர் சேவை தொடங்கியுள்ள மாநிலம் எது? ஆப்ஷன் பார்க்கலாம். உத்தரப்பிரதேசம், ஹரியானா, உத்தரகாண்ட், குஜராத். இதற்கான ஆன்சர் உத்தரகாண்ட். உத்தரகாண்டில் தான் இந்தியாவிலே முதன்முறையாக எமர்ஜென்சி ஹெலிகாப்டர் சர்வீஸை தொடங்கியிருக்காங்க. இந்த எமர்ஜென்சி ஹெலிகாப்டர் மெடிக்கல் சர்வீசஸ் ஹெம்ஸ் ஹெலிகாப்டர் அவசர மருத்துவ சேவை எங்கன்னா எய்ம்ஸ், ரிஷிகேஷில் உள்ள எய்ம்ஸில் இருந்து இது செயல்பட உள்ளது. புதிய ஹெலிகாப்டர் அவசர மருத்துவ சேவைகள் ஹெம்ஸ் எந்த திட்டத்தின் கீழ் செயல்பட போகுதுன்னா, சஞ்சீவனி திட்டத்தின் கீழ் இது செயல்படும். செயல்பாட்டுக்கு வந்ததும் ஹெலிகாப்டர் எய்ம்ஸ் ரிஷிகேஷில் 150 கிலோமீட்டர் சுற்றளவில் நிறுத்தப்படும். இது விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் நோயாளிகளை மலைப்பாங்கான இடத்திலிருந்து எய்ம்ஸுக்கு சரியான நேரத்தில் கொண்டு செல்வதை உறுதி செய்யும். ஹெம்ஸ் ஹெலிகாப்டர் எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீசஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், சமீபத்தில் ஹரியானாவில் வான் மித்ரா திட்டம் தொடங்கப்பட்டது. இது எதன் தொடர்புடையது? ஆப்ஷன் பார்க்கலாம். வானத்தில் உயர பறத்தல், மரம் நடுதல், நகரமயமாக்கல், வானத்தில் சாகசம். இதற்கான ஆன்சர் மரம் நடுதல். ஹரியானா முதல்வர் மனோகர் லால் கட்டார் வனம் அல்லாத பகுதிகளில் மரம் நடும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காரு. இது சமூகத்தின் பங்களிப்பை ஊக்குவிப்பதற்காக இந்த திட்டத்தை அறிவித்திருக்காரு. இதோட போர்ட்டலையும் தொடங்கி வச்சிருக்காரு. இந்த போர்ட்டலில் ஆண்டுக்கு வருமானம் 1.80 லட்சத்திற்கும் கீழ் உள்ள குடும்பங்கள் அந்த போர்ட்டலில் பதிவு செஞ்சுக்கலாம். மாநிலம் முழுவதும் வனப்பகுதிகளை அதிகரிப்பதில் உள்ளூர் பொதுமக்களை நேரடியாக ஈடுபடுத்துவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். வான் மித்ரா. நெக்ஸ்ட் கொஸ்டின், புரான் என்ற புதுமையான அமைப்பை வெளியிட்ட பல்கலைக்கழகம் எது? ஆப்ஷன் பார்க்கலாம். பஞ்சாப் பல்கலைக்கழகம், கேரளா பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம், அம்பேத்கர் பல்கலைக்கழகம். இதற்கான ஆன்சர் பஞ்சாப் பல்கலைக்கழகம். பஞ்சாப் யூனிவர்சிட்டி தான் இந்த புரான் அப்படின்றத வெளியிட்டிருக்காங்க. இந்த பஞ்சாப் பல்கலைக்கழகத்தின் கணினி அறிவியல் துறையானது ஆன்லைனில் குர்முகி ஸ்கிரிப்ட் தட்டச்சு செய்வதை மேம்படுத்துவதற்கான ஒரு புதுமையானதை வெளியிட்டது. அது பேர் தான் புரான். இது டாக்டர் அமன்தீப் வர்மாவின் வழிகாட்டுதலின் கீழ் குர்ஜோத் சிங் மஹி என்பவரால் உருவாக்கப்பட்டது.
இந்த அமைப்பு கேரளாவின் கோழிக்கோட்டில் பொறியியலில் புதிய வளர்ந்து வரும் போக்குகள் என்ற சர்வதேச மாநாட்டில் சிறந்த ஆய்வுக் கட்டுரை என்ற பட்டத்தை பெற்றுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின். இஸ்ரோ வானிலை செயற்கைக்கோளான டேஷ் நாளை விண்ணில் செலுத்த உள்ளது. ஆப்ஷன் பார்க்கலாம். இன்சாட் 3DS, இன்சாட் டி, ககன்யான், ஆதித்யா L2. இதற்கான ஆன்சர் இன்சாட் 3DS. இஸ்ரோவின் வானிலை ஆய்வு செயற்கைக்கோளான இன்சாட் 3DS பிப்ரவரி 17 ஏவப்பட உள்ளது. இந்த செயற்கைக்கோள் எங்கே ஏவப்பட போகிறாங்கன்னா, ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் தான் ஷாரில் இருந்து ஜியோ சிங்க்ரனஸ் செயற்கைக்கோள் ஏவு வாகனம் FN4 GSLV FN4இல் ஏவப்படும். இன்சாட் 3DS ஆனது செயற்கைக்கோள் வானிலை முன்னறிவிப்பு மற்றும் டிசாஸ்டர் எச்சரிக்கையை அதிகரிக்க, மேம்பட்ட வானிலை ஆய்வுகள் மற்றும் நிலம் கடல் மேற்பரப்பு கண்காணிப்பு ஆகியவற்றிற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹரியானாவின் யமுனா நகரில் 800 மெகாவாட் அல்ட்ரா சூப்பர் கிரிட்டிக்கல் அனல் மின் நிலையத்தை அமைப்பதற்கான ஒப்பந்தத்தை பெற்ற நிறுவனம் எது? ஆப்ஷன் பார்க்கலாம். பெல், டாடா எலக்ட்ரிக்கல், ரிலையன்ஸ், L&T. இதற்கான ஆன்சர் பெல். ஹரியானாவில் யமுனா நகரில் 800 மெகாவாட் அல்ட்ரா சூப்பர் கிரிட்டிக்கல் அனல் மின் நிலையத்தை அமைப்பதற்கான ஆர்டரை எந்த நிறுவனம் வென்றுள்ளதுன்னா பெல் கம்பெனி. 800 மெகாவாட் திறன் கொண்ட தீன்பந்து சோட்டு ராம் அனல் மின் நிலையம் ஹரியானாவோட முதல் அதிவேக தொழில்நுட்ப அடிப்படையிலான மின் திட்டமாகும். பெல் ஹரியானாவில் என்ன பண்ண போகிறாங்கன்னா 3000 மெகாவாட் ப்ளஸ் வெப்ப பயன்பாட்டு திட்டங்களை நிறைவு செய்துள்ளது. 1974 முதலே மாநிலத்தின் மின் வளர்ச்சியை வழங்குகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். உச்ச நீதிமன்றம் அதாவது உயர்நீதிமன்றம் நீதிபதிகளை பரிந்துரை செய்யும் அமைப்பு எது? ஆப்ஷன் பார்க்கலாம். பிரதமர், பாராளுமன்றம், கொலிஜியம், மத்திய சட்டத்துறை அமைச்சகம். இதற்கான ஆன்சர் கொலிஜியம். உயர்நீதிமன்ற நீதிகளை பரிந்துரை செய்யும் முறை அமைப்பு எதுனா கொலிஜியம். சமீபத்தில் 3 நீதிகளை இடமாற்றம் செஞ்சுருக்காங்க இந்த கொலிஜியம். யாருன்னா கேரளா உயர்நீதிமன்ற நீதிபதி அனு சிவராமன் அவர்களை கர்நாடகா உயர்நீதிமன்றத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற நீதிபதி சுஜோய் பால் அவர்களை தெலுங்கானா ஹைகோர்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதி மௌசுமி பட்டாச்சாரியா அவர்களை தெலுங்கானா உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டார். நெக்ஸ்ட் கொஸ்டின். சமீபத்தில் விசிஷ்ட் சேவா விருது பெற்றவர் யார்? ஆப்ஷன் பார்க்கலாம். வரிந்தர் சிங், அபுசலே ஷரீஃப், ஆனி ஜார்ஜ், சௌமியா சரண். இதற்கான ஆன்சர் வரிந்தர் சிங். மல்டிபர்பஸ் ஆக்டோகாப்டர் உருவாக்கியதற்காக இந்திய இராணுவத்தில் உள்ள சீக்கிய படைப்பிரிவை சேர்ந்த ஹவில்தார் வரிந்தர் சிங்குக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு விசிஷ்ட் சேவா பதக்கத்தை வழங்கினார். சிங் உருவாக்கிய மல்டிபர்பஸ் ஆக்டோகாப்டர் என்பது கண்காணிப்பு நடவடிக்கைகள் மற்றும் கையெறி குண்டு வீசுதல், AK-47 போன்ற ஆயுதங்களுடன் வான்வழி இலக்கு ஈடுபாடு மற்றும் தளவாட செயல்பாடுகளை நடத்தும் திறன் கொண்ட பல்துறை ஆளில்லா விமானமாகும். மல்டிபர்பஸ் ஆக்டோகாப்டர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.